அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புத்தாடை அணிந்து புதுமணம் பரப்பி ஈகை திருநாள் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் சகோதரர்களே, அழுது பிரார்த்தித்து இரவெல்லாம் விழித்திருந்தவர்களே, இறைவனுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் உணவையும் பானத்தையும் துறந்து உங்கள் ஆன்மாவோடு போராடியவர்களே, இது உங்களுக்குரிய பெருநாள் தினம், இது உங்களுக்குரிய நாள்.
இரவெல்லாம் வீணடித்து வீதிகளிலே அலைந்து திரிந்து அல்லாஹுவை மறந்து திரிந்தவர்களுக்குரிய நாள் அல்ல இது. நோன்பிருந்த உண்மையான முஸ்லிம்கள் தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் ஒரு நாள் ஈதுல் ஃபித்ர் திருநாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பரிசு வழங்கும் நாள். குல் பிஃபலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நபியே, இந்த மக்களை பார்த்து கூறுங்கள், அல்லாஹுவின் அருளாலும் அவனது கருணையாலுமே இவை கிடைத்துள்ளன. எனவே இதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் சேகரித்து வைக்கும் இந்த உலக செல்வங்களை விட இது மிகச் சிறந்தது என்று சூரா யூனுஸின் 58வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் பரக்கத் உங்களை சூழ்கிறது. அல்லாஹுவின் அருளை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள். இது இவ்வுலகின் ஒட்டுமொத்த செல்வங்களை விடவும் எங்களுக்கு மேலானது என்பதை மறந்து விடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, இது மகிழ்ச்சிக்குரிய நாள். சஹாபாக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பல தருணங்களை நாம் வரலாற்றிலே காண்கிறோம். எனவே பெருநாள் என்பது புதிய ஆடைகளை உடுத்து விதம் விதமான உணவுகளை உண்டு எங்களுடைய இந்த நேரங்களை கழிக்கக்கூடிய நாள் மட்டுமல்ல, மாறாக ஈமானை புதுப்பிப்பதும் அருட்கொடைகளை வழங்கியவனுக்கு நன்றி செலுத்துவதுமாக இந்த நாளை நாம் கழிக்க வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் இதை உணர்ந்து செயற்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளைக்கு வருகின்ற போது ஈச்சங்கனிகளை உண்டுவிட்டு தொழுகைக்காக புறப்பட்டார்கள் என்றால் பல உன்னதமான விடயங்களை நபி அவர்களுடைய செயலிலே நாம் கவனிக்க முடிகின்றது. பெருநாள் என்பது எளிமையானது. ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடந்து எங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியது என்பதை இது நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாள் பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்து கைலாகு செய்யும் போது அவர்கள் இருவரும் பிரிவதற்கு முன்னரே அவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அபூதாவுதிலே வரக்கூடிய செய்தி. எனவே நாங்கள் ஒருவரை ஒருவர் கைலாகு செய்து எங்களுடைய உறவை, எங்களுடைய அன்பை, பரஸ்பர ஒற்றுமையை பாராட்டுகின்ற ஒரு நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த கற்பனையை கொஞ்சம், இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். சஹாபாக்களின் தலைமுறை அவர்கள் பெருநாளில் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது புன்னகைப்பார்கள். தங்களுக்குள் எந்த பிணக்கும் இல்லாதது போல் மிக ஆழமான அன்புடன் கைலாக செய்வார்கள். அல்லாஹ் அவர்களை வர்ணித்தது போல் ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கிடையிலே அவர்கள் மிக இரக்கமுடையவர்களாக நடந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பெருநாளுடைய தினத்தில் குழந்தைகளோடு சில நிமிடங்களை கழியுங்கள். இது நமக்கு நம் மார்க்கம் சொல்கிற, காட்டுகிற வழிமுறை. நம்பிக்கையாளர்களே, சஹாபாக்கள் பெருநாளை சிறப்பிக்கும் மிக அழகான விஷயங்களில் ஒன்றாக இந்த சிறுவர்களோடு சில நிமிடங்களை கழிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்கள் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களின் உள்ளங்களிலே மகிழ்ச்சியை விதைப்பவர்களாக இருந்தார்கள். இந்த அற்புதமான காட்சியை, அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த அற்புதமான நடைமுறையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிறுவர்களை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள். ஆம், மனித குலத்தின் தலைவர் அவர், படைப்புகளிலேயே சிறந்தவர். சிறுவர்களுக்கு நின்று அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களின் தலைகளை தடவி கொடுத்து அவர்களுடன் கொஞ்சி விளையாடுவார்கள். மற்றொரு அறிவிப்பில்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களிடம் வந்து அவர்களுக்கு சலாம் கூறினார்கள் என்று பார்க்கிறோம். தந்தையர்களே, பாட்டனார்களே, பெரியவர்களே, இன்று பெருநாள் தினம் நபிகளாரின் இந்த உபதேசத்தை நினைவு கூறுங்கள். ஒரு மனிதன் தனது உள்ளம் கடினமாக இருப்பதாக நபி அவர்களிடம் முறையிட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கூறினார்கள் தெரியுமா? உன் உள்ளம் மென்மையாக வேண்டும் என்றால், உனது தேவை நிறைவேற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அனாதையின் மீது இரக்கம் காட்டு, அவனது தலையை தடவிக்கொடு, உனது உணவிலிருந்து அவனுக்கு ஊட்டு என்று சொன்னார்கள் என்ற செய்தியை அஹ்மதிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய உள்ளங்கள் மென்மையாவதை நாங்கள் விரும்பவில்லையா? இன்று அனாதைகளை தேடிச் செல்லுங்கள், அவர்களின் தலைகளை தடவுங்கள், அவர்களின் உள்ளங்களில் மகிழ்ச்சியை நுழையச் செய்யுங்கள், அவர்களுக்கு பெருநாள் அன்பளிப்பு கொடுங்கள், அவர்களுக்கு ஆடை வழங்குங்கள், அவர்களை சிரிக்க வையுங்கள். இதில் ஒரு மகத்தான ரகசியம் ஒளிந்துள்ளது. அதை செய்கின்றவர் மட்டும்தான் அதை உணர முடியும். சஹாபாக்கள் பெருநாள் தொழுகைக்கு புறப்படும் போது தங்களுடைய பெண்கள், தங்களுடைய குழந்தைகள், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் என்று எல்லோரையும் மைதானத்துக்கு வந்து மக்களோடு சேர்ந்து தக்பீர் கூறி தொழுகையில் ஈடுபட்டார்கள் என்பது இதன் மறுபுறத்தில் நமக்கு இந்த செய்தியை உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய சிக்கல், இந்த சமூகத்தின் மிகப்பெரிய சிக்கல் துண்டிக்கப்பட்ட உள்ளங்கள். சகோதரர்களே, இங்கே ஒரு நிமிடம் சிந்திப்போம். ஆம், இது மகிழ்ச்சியான நாள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அந்த அல்லாஹ் மிகப்பெரியவன், அவன் புகழுக்குரியவன். நமது புகழ் அவனுக்கு தேவையில்லை, அவன் நிரந்தரமாக புகழுக்குரியவன். ஆனால் அவனை புகழ்வதிலும் அவன் சொல்வதை எம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதிலும் நமக்குத்தான் இடேற்றம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் சகோதரனை பற்றி நம் உள்ளத்தில் கசப்பையோ பொறாமையோ பகையையோ சுமந்து கொண்டிருக்கும் போது இந்த மகிழ்ச்சி நிறைவடையுமா என்பதை ஒரு கணம் எண்ணிப்பாருங்கள். அதுதான் சிக்கல். நமக்கு கிடைக்க வேண்டிய பரிசை தடுக்கின்ற சிக்கல் சாதாரணமான சிக்கல் அல்ல. இமாம் முஸ்லிம் அவர்கள் நபிகளாரிடமிருந்து அறிவிக்கிற இந்த மகத்தான ஹதீஸை நிதானமாக செவிமடுங்கள். ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் எங்களுடைய செயல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுக்கு எதையும் இடையாக்காத ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகிறான். நிதானமாக சிந்தியுங்கள். ஆனால் தனது சகோதரனுடன் பகைமை கொண்டிருப்பவனை தவிர, அப்போது இறைவன் கூறுவான், இவர்கள் இருவரும் சமரசம் செய்து கொள்ளும் வரை இவர்களை விட்டுவிடுங்கள். அல்லாஹு அக்பர். நம் செயல்கள் அல்லாஹ்விடம் காட்டப்படுகின்றன. நாம் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், தர்மம் செய்கிறோம். ஆனால் நமக்குள்ள பகைமையை விட்டுவிட தவறிவிடுகிறோம். அது இருந்தால் எங்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் இருவரையும் விட்டுவிடுங்கள், அவர்கள் சமரசமாகும் வரை அவர்களுடைய அமலை என்னிடம் கொண்டு வராதீர்கள் என்று அல்லாஹ் அமரர்களுக்கு கட்டளையிடுகிறான் என்றால் இது எத்தகைய ஒரு பெரிய நஷ்டம் என்பதை அன்புள்ளவர்களே இந்த நல்நாளில், இந்த ஈகை திருநாளில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு அற்பமான உலகம் விஷயத்துக்காக, ஒரு பொய்யான கௌரவத்துக்காக, தேவையற்ற ஒரு பிடிவாதத்துக்காக நாம் மன்னிப்பையும் நட்பேற்றையும் இழக்கிறோம் என்றால் அன்புக்குரியவர்களே அது எவ்வளவு பெரிய நஷ்டம். எனவே முஸ்லிம்களே, இன்று பெருநாள் தினம், இன்று சமரசத்துக்கான நாள்,
இன்று மன்னிப்பு மற்றும் பெருந்தன்மையின் நாள். இந்த தொழுகையை முடித்து வெளியேறும் போது உங்களுக்கும் உங்கள் சகோதரனுக்கும் இடையிலான பிணக்குகளை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரிடம் பிணக்கு வைத்திருக்கிறீர்களோ அவரிடம் செல்லுங்கள். அவர் உயிரோடு இருந்தால் அவரை தேடி செல்லுங்கள். அவர் இறந்து விட்டிருந்தால் அவருக்காக துஆ செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். குறிப்பாக இரத்த உறவுகள் அரசின்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் அதையும் யோசித்து பாருங்கள். இரத்த உறவுகளை பேணுபவனுக்கு கிடைக்கும் மகத்தான நற்செய்தியை பாருங்கள். அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய ஆயுள் நீடிக்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் சகோதர சகோதரிகளிடம் செல்லுங்கள், கைலாக செய்யுங்கள். உங்கள் தந்தைகளை தாய்மாரை கட்டி அணையுங்கள். பிணக்குகளை மறந்து விடுங்கள். ரமலானுக்கு பிறகும் உறுதியாக இந்த உறுதியோடு இருங்கள். நோன்பு நோற்றவர்களே, இரவில் நின்று வணங்கியவர்களே, இதோ ரமலான் விடைபெற்று செல்கிறது. இதுவே நம் வாழ்வின் கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். என்னுடையவும் உங்களுடையவும் கடைசி ரமலானாக கூட இது இருக்கலாம். அடுத்த ரமலானை நாம் அடைவோமா என்பது நம்மில் யாருக்கும் தெரியாது. எனவே இந்நாளை வணக்க வழிபாடுகளின் முடிவாக கருதாமல் அதில் உறுதியாக இருப்பதற்கான ஒரு புதிய தொடக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமானது தொடரான செயற்பாடு என்பதை நான் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்நாள் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நாளாக அமையட்டும். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا بالدنيا حسنة وبالآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. والسلام عليكم ورحمة الله وبركاته. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. صمنا أياما أحلى الأيام، يا ربي أعدها كل الأعوام. صمنا أياما أحلى الأيام، يا ربي أعدها كل الأعوام. يا ربي أعدها كل الأعوام. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. 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 صمنا أياما أحلى الأيام، يا ربي أعدها كل الأعوام. صمنا أياما أحلى الأيام، يا ربي أعدها كل الأعوام. يا ربي أعدها كل الأعوام. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم.